10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் மாணவர்கள் மேல்நிலை படிப்புகளை தேர்ந்தெடுப்பது எப்படி என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை பிரின்ஸ் கஜேந்திர பாபு வழங்கியுள்ளார். 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் மேல்நிலை பள்ளி கல்விக்கு வரும்பொழுது எந்த பாடத்தை எடுக்கிறது அப்படின்னு எல்லோருக்குமே ஒரு குழப்ப நிலையில் இருக்கலாம். ஆனால் ஒரு மாணவருக்கு எந்த பாடத்தில் அதிகமான ஆர்வம் இருக்கிறதோ, எந்த பாடத்தின் மீது அவருக்கு ஒரு ஆசை, ஒரு கனவு இருக்கிறதோ, அந்த பாடத்தை அவர் எடுப்பதற்கு அனுமதிப்பதுதான் ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்க முடியும். இங்கே நண்பர்கள் சொன்னார்கள், அல்லது பெற்றோர்கள் விரும்புகிறார்கள், அல்லது இதை படித்தால் வாய்ப்பு இருக்கும் என்று பலரும் சொல்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒரு பாடத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பாடம் நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கோ, எந்த பாடத்தின் மீது நமக்கு ஒரு கனவு இருக்கிறதோ, எந்த பாடத்தில் நாம் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு உருவாகி இருக்கிறதோ, அந்த பாடத்தை நம்மால் எடுத்து படிக்க முடியும். எந்த பாடத்தை எடுத்து படித்தாலும் வாய்ப்புகள் எல்லா பாடத்துக்கும் இருக்குன்றதை நாம் புரிந்து கொள்ளணும். சில மாணவர்கள் மேல்நிலை பள்ளிக்கு வராமல் அவங்க பாலிடெக்னிக்கில் டிப்ளமா பட்டய படிப்பு சேருவதற்கு முயற்சி செய்வார்கள். அவ்வாறு சேர்வதில் கூட எந்த தவறும் கிடையாது. அத்தகைய மாணவர்கள் பட்டய படிப்பை முடித்துவிட்டு கூட அவர்கள் பொறியியல் படிப்பை தொடருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அரசை தவிர பள்ளிக்கல்வியை ஒரு கண்ணியமிக்க குழந்தை பருவத்தை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை வேறு யாராலும் கொடுக்க முடியாது. எவ்வளவு செல்வந்த பள்ளிகளாக எத்தனை லட்சம் செலவு செய்து ஒரு குழந்தையை தனியார் பள்ளியில் படிக்க வைத்தால் கூட ஒரு கண்ணியமிக்க ஒரு குழந்தை பருவத்தை அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் மட்டும்தான் உத்தரவாதப்படுத்த முடியும். அதனால்தான் பெற்றோர்கள் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியை தான் முதல்ல நாடுறாங்க. அவ்வாறு வாய்ப்புகள் இல்லை என்ற போதுதான் வேறு வழி இல்லாமல் தனியார் பள்ளிக்கு செல்ல வேண்டிய சூழல் பெற்றோர்களுக்கு உருவாகிறது. பெண்கள் மிகவும் ஒடுக்கப்படுகிறார்கள். தான் தேர்ச்சி பெறாமல் போயிட்டா பள்ளிக்கூடத்திலிருந்து நிறுத்திடுவாங்களோ, தன்னுடைய குழந்தை பருவம் முடித்த அடுத்த நாளே தனக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்களோ என்று ஒரு அச்சம் எல்லா பெண் குழந்தைகளுக்கு இருக்கு. எனவே தான் சுயமாக சிந்திக்க திறன் கொண்டு இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமைகளாக தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்று துடிப்பு மிக்க பெண்கள் நிச்சயமாக நாம் தேர்ச்சி பெற்று உயர்கல்விக்கு சென்று விட வேண்டும். இல்லாவிட்டால் நம்மை கிராமத்திலே முடக்கி விடுவார்கள் அல்லது குடும்பத்திற்குள்ளே முடக்கி விடுவார்கள் என்ற இந்த சிந்தனை தான் பெண்களை அதிக ஆர்வம் கொண்டு படிக்க செய்கிறது. எனவே ஆண்களாகவும் இருந்தாலும் பெண்களாகவும் இருந்தாலும் கல்வியின் தேவையை நம்மால் உணர்த்த முடிகிறது என்று சொன்னால், உடனடியாக கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வருமானத்திற்காக உன் படிப்பை தொலைத்து விடாதே. உன்னால் முடிந்தவரை படிக்க வேண்டிய இளமை காலத்தில் படிக்கக்கூடிய அளவிற்கு நீ படித்து விடு என்கின்ற ஆர்வத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்று சொன்னால், அனைத்து குழந்தைகளுமே தங்களால் முடிந்தவரை தங்களுடைய திறன்களை பயன்படுத்தி நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுவார்கள், உயர்கல்விக்கு வருவார்கள். அத்தகைய உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த குழந்தைகள் தான் இந்த சமூகத்தை மேம்படுத்தியிருக்கிறது. அது இஸ்ரோ விஞ்ஞானிகளாக இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், பல்துறை அறிஞர்களாக இருக்கலாம். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் உழைக்கிற மக்களுடைய பிள்ளைகளாக இருந்திருக்கிறார்கள். வறுமையிலிருந்து போராடி மேலே வந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள்தான் சமூக மாற்றத்திற்காக, சமூக மேம்பாட்டிற்காக, நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் வலுப்பெற வேண்டும். அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான ஆதரவு நிலையை நாம் உருவாக்க வேண்டும்.